அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்தரங்கத்தில் நாங்க பண்ணுகிற ஜெபங்களை கேட்டு நீர் வெளியரங்கமாய் பதில் தருகிறீர். அதற்காமை துதிக்கிறோம். எங்களுடைய உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை காண்கிற தேவன், விசாரிக்கிற தகப்பன். அதற்காமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 6வது அதிகாரம் 39வது வசனம். பின்னும் அவர் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ? இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கே பார்க்க முடியாது. அவன் எப்படி இன்னொருத்தனுக்கு வழிகாட்ட முடியும்? அப்படி வழிகாட்டுனா 2 பேரும் பள்ளத்துல போய் விழுந்துருவாங்க அப்படின்னு ஒரு உவமைய சொல்றார். சொல்லிட்டு, சீசன் தன் குருக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். எதுக்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாருன்னா, முதல்ல அவனே சத்தியத்தை அறியல. இங்க பரிசேயர் கூட்டம் ஆண்டவரை பத்தி அறியாத கூட்டம். ஆனா அவங்க பிரசங்கம் பண்றாங்க. அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, அவங்க முதல்ல சத்தியத்தை அறிந்து அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணணும். அவங்களே அறியாம இருக்கும்போது பிரசங்கம் பண்ணா அது 2 பேருக்கும் சரியில்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாரு. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இப்ப இங்க சீஷர்கள் அவரோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குரு பிரசங்கம் பண்றது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு மேற்பட்டவர்கள் சீஷர்கள் கிடையாது. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அதை கற்று தேர்னவங்க, அவங்க சொல்ற உபதேசத்தை கேட்டு குருக்கு கீழே இருந்து அவங்க சொல்றதை கேட்டு தேர்னவங்க குருவை போல இருப்பான் அப்படின்றது. நம்மளும் கூட இயேசுவை போல மாறணும். அதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அவன் குமாரனை போல நம்ம மாறணும், இயேசுவை போல மாறணும். அவர் நமக்கு குரு, நம்ம அவரை போல மாறணும். 1 யோவான் 3வது அதிகாரத்துல 2வது வசனத்துல, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவை போல மாறணும், குருவை போல நம்ம இயேசுவை போல மாறணும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? நம்ம கண்ணுல உத்திரம்ன்றது பெரிய கட்டை, நம்ம கண்ணுல பெரிய கட்டை இருக்கு, அதை பாக்குறது இல்ல. இங்க சகோதரன் சொல்றது சபைக்கு வருகிற அடுத்த விசுவாசிகளோட கண்ணுல இருக்கிற சின்ன துரும்ப நம்ம பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது தன்னிடத்துல இருக்கிற குறைகளை, பெருசா இருக்கிற குறைய உணராம அதை சரி செய்யாம மற்றவங்கிட்ட காணப்படுகிற சின்ன சின்ன குறைகளை நம்ம பெருசா சொல்லுவோம்னா அது தவறு. அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நம்ம கிட்ட இருக்க பெரிய குறைய உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுகிறது எப்படி? உன்கிட்டயே நிறைய குறை இருக்கு, அதை சரி செய்யாம மற்றவங்கிட்ட போய் நீ உன்னோட குறைய நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. முதல்ல ஒன்ன நீ சரி செய்து கொள்ளு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஒன்ன சரி செஞ்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற மற்றவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்ற.
நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடுக்காது. நல்ல மரம்னா நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம்னா கெட்ட கனியை கொடுக்கும். அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும். மரம் நல்லதா கெட்டதா அப்படின்றது எப்படி தெரியும்னா, அந்த மரத்தோட கனியை வச்சுதான் தெரியும். கனி நல்ல கனியா இருந்தா அது நல்ல மரம், கனி கெட்டதா இருந்துச்சுன்னா அது கெட்ட மரம். முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதில்லை. முள்ளுச்செடி கெட்டது. அது நல்ல அத்தி பழத்தை பலனா கொடுக்க முடியாது, பறிக்கிறதில்லை. நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. செடி நெருஞ்சி முள்ளு செடி, அது நல்ல திராட்சை பழத்தை கொடுக்காது. அப்ப எது நல்ல மரமோ அதுதான் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். ஒரு மனுஷன் நல்லவன்னா அவனோட இருதயத்துல நல்ல பொக்கிஷங்கள் இருக்கு, அதுல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அவனோட பேச்சு, அவனோட நடத்தை, இதெல்லாம் அவனை வெளிப்படுத்தி காட்டும். நல்லவன்றத அவனோட செயல்கள் மூலம், பேச்சு மூலம் அவன் தன்னை வெளிப்படுத்த, அவன்கிட்ட இருந்து வருகிற கனிகள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம் நல்லவன் அப்படின்றத. பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து, இருதயம் பொல்லாததா இருக்கு, அப்ப வெளிவர்றதெல்லாம் பொல்லாததா தான் இருக்கும், அதனோட கனிகள் எல்லாம் கெட்டதா தான் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கோ அதைத்தான் வெளியே வார்த்தைகள் வெளிவரும். இருதயம் நல்லதா இருந்தா வெளிவர்ற வார்த்தைகள் மற்றவங்களை ஆறுதல் படுத்துறதா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதா, மற்றவங்களை தேற்றுகிற வசனமா, உயிர்ப்பிக்கிற வசனமா வெளியே வரும். ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள் வெளியே வரும். உள்ள இருதயம் பொல்லாததா இருந்தா வெளியே வர்றது சண்டை, கோபம், எரிச்சல், இப்படி மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்பட்டு பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து வெளிக்காட்டுறவனா இருப்பான். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நான் சொல்றத செய்ய மாட்டேங்கிறீங்க. பேச்சுல ஆண்டவரை தேடுற மாதிரி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட செயல்கள்ல என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, நான் சொல்றத செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல்ல இயேசு கிட்ட வரணும், அவரோட வார்த்தைய நம்ம கேட்கணும், கேட்டு அதன்படி செய்யணும். அப்படி செய்கிறவங்க யாருக்கு ஒப்பாய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விளக்கி சொல்றார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் வீடு கட்டுறான், ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போடுறான், ஆழமா தோன்றான், கற்பாறையின் மேல கட்டுறான், ஞானமாய் செயல்படுறான், வீடு கட்டுறான். ஈஸி கிடையாது கற்பாறையில வீடு கட்டுறது, கடினமா உழைச்சு அதை கஷ்டப்பட்டு அந்த கற்பாறையின் மேல அவன் அஸ்திபாரம் போட்டு வீட கட்டுறான். பெரும் வெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. பெரிய வெள்ளம் வருது, தண்ணி வீட்டை மோதி அடிக்குது, ஆனா அந்த வீடு அசையாம இருக்கு. ஏன்னா அஸ்திபாரம் உறுதியா இருக்கிறதுனால அந்த வெள்ளத்தினால ஒண்ணு செய்ய முடியல. ஏனென்றால் அது கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்கிறது. அஸ்திபாரம் நல்ல உறுதியா இருக்கிறதுனால எவ்வளோ மழை
பெய்து தண்ணி வந்து அடிச்சாலும் அது உறுதியாய் இருக்கு. என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா அவன் வந்து அந்த வார்த்தையின்படி செய்யாம இருக்கும்போது அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இன்னொரு மனுஷன் வீடு கட்டுறான், அவன் அஸ்திபாரமே போடல, மணல்ல வீடு கட்டுறான், மண்ணுல கட்டுறான். அவன் கண்மலை மேல கட்டுறான், அஸ்திபாரம் போட்டு ஞானமாய் செயல்படுறான். இங்க புத்தி இல்லாத ஒரு மனுஷன் மணல் மேல வீடு கட்டுறான், அஸ்திபாரமே இல்லாம ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே, இப்ப மழை பெய்து தண்ணி வருது, வீட்டை மோதுது, அது விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆனா தண்ணி பட்டவுடனே அந்த வீடு வந்து அஸ்திபாரம் உறுதியா இல்லாதனால அழிந்து போயிருச்சு. அப்ப 2 வீட்டையுமே வெள்ளம் வந்து பாதிக்குது. ஆனா ஒரு வீடு நிலைத்து நிக்குது, ஒரு வீடு அழிந்து போயிடுச்சு. அப்ப வேத வசனத்தை வாசிச்சு கேட்டு அதன்படி நம்ம செய்தோம்னா நம்ம வீடு வந்து கண்மலை மேல கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியா இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு விரோதமா செயல்பட்டாலும் அது எதுவும் நம்மளை பாதிக்காது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருந்தோம்னா நம்ம வந்து அசைக்கப்பட மாட்டோம். கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாய் இருப்போம். அது மாதிரி நம்மளும் வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து அந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைத்திருக்கும். கடைசி வரியந்தம் நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, குருடனா இருந்தா குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. சீஷன் வந்து குருவுக்கு மேற்பட்டவன் கிடையாது. நம்ம கண்ணில் உத்திரம் இருக்கும்போது மற்றவங்களுக்கு கண்ணில் இருக்க துரும்ப பார்த்து நான் எடுத்து போறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம முதல்ல நமக்குள்ள எதெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செய்துட்டு அதுக்கப்புறம்தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நல்ல மரமா இருந்தா நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். நல்ல மனுஷரா இருந்தா தன்னோட இருதயத்துல இருந்து நல்ல பொக்கிஷங்களை வெளிக்காட்டுவான். அப்ப நம்ம நல்ல ஆண்டவரோட பிள்ளைகளா இருந்தா நம்மளோட செயல்கள் மூலம் நம்மளோட வார்த்தைகள் மூலம் அதை நம்ம பிரதிபலிப்போம். கெட்ட பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்துல எது நிரம்பி இருக்கோ அதுதான் வாயில வரும். அப்ப நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தினால நிரப்பப்பட்டவர்களா, அன்புள்ளவர்களா, மற்றவர்களை நேசிக்கிறவங்களா இருக்கும்போது நம்ம இருதயத்துல இருந்து வர்ற வார்த்தைகளும் அன்பான வார்த்தைகளா, மற்றவங்களை பலப்படுத்துகிற வார்த்தையா, ஆசீர்வதிக்கிற வார்த்தையா, ஜீவனை கொடுக்கிற வார்த்தையா வெளிப்படும்ன்றத பார்த்தோம். அடுத்து வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாம இருக்கிறவங்களை குறிச்சு 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கற்பாறையில வீடு கட்டுறான், அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறான். இன்னொருத்தன் வந்து மணல் மேல வீடு கட்டுறான். 2 பேருக்கும் பெரும் வெள்ளம் வருது. ஒரு வீடு வந்து கற்பாறை மேல கட்டப்பட்ட வீடு வந்து அதனால பாதிக்கப்படல, உறுதியா இருக்கு. ஆனா மணல் மேல கட்டப்பட்ட வீடு முழுசும் அழிந்து போயிடுச்சு. நம்மளும் கூட வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவங்களா இருந்தோனா, செய்யறவங்களா இருந்தோனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அஸ்திபாரம் போட்டவங்களா இருப்போம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம விசுவாசத்தை அசைக்க முடியாது. நம்ம நிலைத்திருந்து முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வசனத்தின்படி நம்ம வாழ்றவங்களா இருப்போம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்துல நல்ல பொக்கிஷங்களை பெற்று கொண்டவர்களாய், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாய், நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே,
ஆவியின் கனி எங்களிடத்துல வெளிப்படும்படியாய் இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால எங்களை நிரப்பி ஆவியின் கனிகள் வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்ய, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய், ஆண்டவரே, புத்தியுள்ளவர்களாய், கண்மலையின் மேல கட்டப்பட்டவர்களாய் நிலைத்திருக்க, விசுவாசத்துல சோர்ந்து போகாம, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறுதியாய் நிலைத்திருந்து பலன் தர எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உண்மையில் இருக்கணும். நீங்க எங்களுக்கு அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசத்தை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்க உதவி செய்ய, நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.